வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நாவற்பழத்தோட நன்மைகளை பார்ப்போம். நாவற்பழம் ஜாமுன் ஃப்ரூட்னு சொல்கிறோம். இந்த நாவற்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டது. இதில் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இது நீரிழிவு நோயாளிக்கு மிகச்சிறந்த பழமாக கருதப்படுகின்றது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கவும் உதவுகிறது. நாவற்பழத்தில் வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைந்து காணப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. இது கண் பார்வையை மேம்படுத்துகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு நாவரு பழத்தில் உள்ள ஜம்போலைன் என்ற பொருள் உடலின் சர்க்கரை மற்றும் செயல்முறைகளை தடுக்கிறது. இதனால் நீரிழிவு நோயாளிகள் நன்மைகளை அதிகம் கொடுக்கிறது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நாவல் பழத்தில் வைட்டமின் சி நிறைந்து காணப்படுகிறது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படுகிறது. மேலும் கண் பார்வையை மேம்படுத்துகிறது. வைட்டமின் ஏ, சி நாவற்பழத்தில் உள்ளதால் கண் பார்வை தெளிவு பெறும். மலச்சிக்கல் போக்கும். நாவற்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. அதனால் மலச்சிக்கல் போக்க உதவுகிறது. வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துகிறது. நாவற்பழத்தில் சிறிதளவு உப்பை சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குணப்படும். நாவல் பழம் இதயத்தை சீராக இயங்க செய்கிறது. சிறுநீரக கற்களை கரைக்கும். அதாவது நாவற்பழம் சிறுநீரக கற்களை கரைக்கிறது. சிறுநீர் பையோட வலியையும் போக்கும். மண்ணீரல் கோளாறுகளையும் சரி செய்கிறது. இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. நாவற்பழம் பித்தத்தை தணிக்கிறது. இதில் ஞாபக சக்தி, ஈறு தொந்தரவுகளெல்லாம் சரி செய்கிறது. மேலும் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுகின்றது. இனிமேல் நாவல் பழத்தை அதிகமாக சேர்த்துக்கொண்டு பயன்பெறுவோம். இந்த சேனலுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.